நம்ம வடிவியல் பாடப்பகுதியில் செய்முறை வடிவியல் பகுதி வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தொடுகோடு கணக்கில் 3வது மாடல் கணக்கு இன்றைக்கி வரையலாம். எடுத்துக்காட்டு 4.31 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 8 சென்டிமீட்டர் தொலைவில் P என்ற புள்ளியை குறிக்கவும் அப்புள்ளியிலிருந்து PA மற்றும் PB என்ற 2 தொடுகோடுகள் வரைந்து அவற்றின் நீளங்களை அளவிடுக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் கவனமாக கணக்கை படிக்கணும். 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது விட்ட அளவு கொடுத்தா விட்ட அளவில் நம்ம வட்டம் வரையக்கூடாது, 6 அளவாக மாற்றி வட்டம் வரையணும் அப்படிங்கிறது கவனமாக படிக்கணும். அதுக்கப்புறம் கவனமாக படிக்க வேண்டியது பேர் PA PB அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பெயர் கரெக்டாக வைக்கணும். டி டேஸ் அப்படின்னு வச்சுருவீங்க. அதில் கவனமாக இருங்க. இதுதான் கணக்கில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டிய பகுதி. அதுக்கடுத்து இந்த கணக்கை வரைகிறதுக்கான படிநிலைகள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உதவி படம் வரைஞ்சிருங்க. அதுக்கு அடுத்தது வட்டம் வரைதல், அதுக்கு அடுத்தது மையக்குத்துக்கோடு வரைதல், அதுக்கு அடுத்து மீண்டும் வட்டம் வரைதல், 5வது படிநிலை தொடுகோடு வரைதல். இந்த 5 படிநிலை ஞாபகம் வச்சுட்டு நம்ம கணக்கை வரைய போகலாம். வாங்க உதவி படம் வரையலாம். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து வட்டம் இது மாதிரி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் இதிலேருந்து தொடுகோடு வரைகிறது எப்படின்னு பார்க்க. இது மாதிரி மையப்புள்ளியிலேருந்து ஒரு கோடு வரைகிறீங்க. அங்கே புள்ளிக்கு பின்னு பேர் வச்சுக்கோங்க. இங்கேருந்து தொடர மாதிரி ஒரு கோடு வரைகிறீங்க. இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பின்னு பேர் வச்சுக்கோங்க. பேர் வச்சிடலாம். ஓ பி, இது ஏ, இது பி. கணக்கில் கொடுத்துருக்கிறது PA PBங்கிற தொடுகோடுங்கிறனால அதே மாதிரி பேர் வைக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அளவு வந்து 3 சென்டிமீட்டர் விட்டம். 6 சென்டிமீட்டர் விட்டம் கொடுத்தாங்க. நம்ம 3 சென்டிமீட்டர் 6ன்னு மாற்றிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக கொடுக்குற அளவு பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர் கோடு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம மிஸ்டேக் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செங்கோணங்கள் வரைய மாட்டோம். அப்போது இந்த மாதிரி எல்லாமே வரைஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி வரைஞ்சாதான் உங்களுக்கு உதவி படத்துக்கு முழுமையான மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். அளவுகள் குறிச்சிருக்கா, இந்த மாதிரி கரெக்டாக செங்கோணங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி உதவி படம் வரைஞ்சிக்கோங்க. 2வது படிநிலை வட்டம் வரைதல் போகலாம். சரி, 3 சென்டிமீட்டர் அளவு கரெக்டான அளவை எடுத்துக்கோங்க ஸ்கேலில். அதை வச்சுட்டு நம்ம வட்டம் வரைஞ்சிடலாம். மாதிரி 3 சென்டிமீட்டர் அளவில் ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு. இந்த வட்டத்திலிருந்து மையப்புள்ளி ஓன்னு பேர் வச்சுக்கலாம். இந்த ஓ மையப்புள்ளியிலிருந்து நம்ம 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோடு வரையணும். 8 சென்டிமீட்டர் நீளமுள்ள கோடு வரையணும். 0 அங்கே கரெக்டாக பொருந்துற மாதிரி வச்சுட்டு